பாதுகாக்கணும். கோவில் இன்னைக்கு அரசாங்கம் வச்சிருக்கு 43,000 கோவில். அந்த கோவிலை மீட்டெடுக்க வேண்டும். அந்த கோவிலை மீட்டெடுக்கணும் சொன்னா சட்டமன்றம் இருக்கு, முதலமைச்சர் இருக்காரு. இந்த கிராமத்தில் இருக்கிற ஹிந்து நாங்க என்ன பண்ண முடியும்? நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கோவில் சொந்தம். ஆனா இன்னைக்கு அந்த கோவில் யாருக்கு சொந்தம்ன்றான்? அரசாங்கத்துக்கு சொந்தம்ன்றான். அரசாங்கம் கோவில் கட்டல. அரசாங்கம் ஒரு செங்கல் எடுத்து ஒரு கோவில் கட்டுறதுக்கு பூஜை போடுறது. கோவில் கட்டுறது யாரு? உங்க தாத்தா, எங்க தாத்தா, முப்பாட்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோடான கோடி கோவில் கட்டி வச்சுட்டு போனான். வானுவீர கோபுரம் வச்சான். அந்த கோவிலுக்கு நலப்பலங்கள் கொடுத்தான். இன்னைக்கு அரசாங்கம் வந்து கோவிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு கோவில் அரசாங்கம், கோவிலுக்கு அரசாங்கம், கோவில் முழுக்க அரசாங்க சொத்து. யாரா சொத்து இது? உங்க தாத்தனும் எங்க தாத்தனும் கோவிலுக்கு நிலம் கொடுத்தான். 1,80,000 விவசாய ஹெக்டேர் நிலம் கொடுத்தான். கோடான கோடி வைரங்கள் கொடுத்தான். அதெல்லாம் எடுத்து இந்த அரசாங்கம் வச்சுக்கிட்டு எங்க சொத்து? அரசாங்கம் உங்க சொத்துன்றியே. மசூதி யார் சொத்து? சர்ச்சி யார் சொத்து கேட்க முடியுமா? சர்ச்சி அது கிறிஸ்தவ சொத்து, மசூதி அது முஸ்லீம் சொத்து, இந்து கோவில் சொத்து அரசாங்க சொத்து. என்ன கேவலமான ஒரு அரசியல் நிலை இது. இந்து மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. கிராமத்தில் இந்துக்களுக்கு தெரியுமா? நகரத்தில் இந்துக்களுக்கு தெரியுமா? இந்து சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனைன்னு இந்துக்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏன் தெரியாது? அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் நம்ம உருவாக்கல. பிரவீன் முதல்ல சொன்னாரு, இந்து சமுதாயம் ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவன் சொன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு. அவன் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைன்ற பேர்ல ஒண்ணு சேரலாம். அங்க பைபிள் சொல்லித்தரான், கிறிஸ்துவ மத உயர்ந்ததுன்னு சொல்றான். அந்த சபையில எல்லா கிறிஸ்தவனும் அங்க சேரணும். அதே போல வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு நாள் முஸ்லீம் தொழுகைக்கு வரணும். அந்த முஸ்லீம் மதம் உயர்ந்ததுன்னு சொல்லுவான். அங்க குர்ஆன் சொல்லி கொடுப்பான். என் ஊர்ல கோவில் இருக்கு, அரசாங்கம் கோவில் வச்சிருக்கு. எந்த கோவிலாவது இந்துக்களோ வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடுவோம், இந்து மதத்தை பாதுகாக்கணும், இந்து மதத்தை வளர்க்கணும், நம்முடைய நூல் புதிய நூல் பகவத்கீதை இருக்கு, பகவத்கீதை படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், புனித நூல்களை படிக்கணும் சொல்லி எந்த கோவிலையா சொல்றானா? சர்ச்சுக்கு போனாங்க பைபிள் சொல்லித்தரா, மசூதிக்கு போனா குர்ஆன் சொல்லித்தரா, கோவிலுக்கு போனா அரசாங்கம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இது இந்துக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு கிராமத்தில் காவி கொடி பறக்கணும். ஒவ்வொரு கிராமத்தில் இந்துக்கள் விழிப்புணர்வு இந்துக்களா மாறணும். எப்படி சர்ச்சு கிறிஸ்தவனுக்கு மக்களை ஒன்னா சேர்க்குதோ, எப்படி மசூதி முஸ்லீம்களை ஒன்னா சேர்க்குதோ, அப்படி இந்து முன்னணி இந்த காவி கொடி இந்துக்களை ஒன்னா சேர்க்கணும். சாதியை கடந்து, கட்சியை கடந்து, உயர்ந்தவன் இல்ல தாழ்ந்தவன் இல்ல. இந்த காவி கொடிக்கு முன்னாடி நாங்க அனைவரும் சமம், நாங்க அனைவரும் ஹிந்துன்ற பெருமிதத்தோட ஒன்னா சேரணும். வாரத்துல ஒரு நாள் கோவில்ல ஒன்னா சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணோம். அந்த கூட்டு வழிபாடு தான் இந்து முன்னணி. அந்த இந்து முன்னணிக்குன்னா கூட்டு வழிபாடு உருவாக்குது. எப்படி முஸ்லீமுக்கு மசூதி ஒன்னா சேர்க்குதோ, எப்படி கிறிஸ்தவ சர்ச்சை ஒன்னா சேர்க்குதோ, அப்படி இந்த காவி கொடி இந்துக்களை ஒன்னா சேர்க்கணும். அப்படி இந்த காவி கொடி மூலமா எல்லா இந்துக்களை ஒருங்கிணைஞ்சு ஓரணியில வந்தா கோவிலை பாதுகாக்க முடியும். கோவில் அரசாங்கத்தை விட்டு வெளியே வர முடியும். கோவில் வருமானத்தை இந்துக்களுக்கே வச்சுக்கலாம். பல கோடி ரூபாய் வருது கோவில் வருமானம். அண்ணாமலையார் கோவில்ல 25 லட்சம் பேர் பௌர்ணமிக்கு வரான். 1000 கோடிக்கணக்கான பணம் வருது. பழனி கோவில்ல பணம் வருது, திருத்தணியில பணம் வருது. இந்த பணம் எங்கடா போகுது? அப்பாவி இந்து குழந்தைகளுக்கு ஒண்ணும் தெரியாது. கிராமத்தில் இந்து குழந்தைகளுக்கு ஒரு ராமாயணமோ, மகாபாரதமோ, சிவபதிகாரமோ, சிவகசிந்தாமணியோ, திருக்குறளோ, சமய வகுப்போ, போதனை கிளாஸோ சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அந்த காசு எடுத்து லட்சம் கோடி கொடுக்கலாம் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்க. இருக்கிற ஒவ்வொரு இந்துவும் யோசனை பண்ணணும், மனசுல கை வச்சு சிந்திக்கணும். அது லட்சம் கோடி கொடுக்கலாம் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்க. 1,80,000 கிறிஸ்தவ பாதி இருக்கான். கிறிஸ்தவ மதத்தை வளர்க்க, பரப்ப, பாதுகாக்க 80,000 கன்னியாஸ்திரி இருக்காங்க. கன்னியாஸ்திரிகள் கிறிஸ்தவ மதமே எனக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கிறிஸ்தவ மதத்துக்கே தொண்டு செய்யறதுக்காக 80,000 பெண்களை பெற்று வளர்த்து அவங்க அந்த மதத்துக்கு கொடுத்துட்டாங்க. 80,000 பேர் கிறிஸ்தவ மதத்துக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு போய் தெரு தெருவா வீதி வீதியா போய் கிறிஸ்தவ மதத்தை பரப்பிட்டு இருக்கான். முல்லா மௌலிகள் இருக்காங்க. 50,000க்கு மேற்பட்ட முல்லா மௌலிகள் தமிழ்நாட்டில் இருக்கான். இஸ்லாம் மதத்தை வளர்க்க, பரப்ப ஒரே ஒரு ஹிந்து ஒரு வீட்டுல 5 குழந்தை வச்சிருக்கேன். என் ஒரு குழந்தைய இந்து தர்மத்துக்கு நான் கொடுக்கறேங்க, இந்து மதத்தை வளர்க்கறதுக்கோ இந்து மதத்தை பாதுகாக்கிறதுக்கோ சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு இந்து மணி பேரியக்கம் 150 தர்மங்களோட உருவாக்கி வச்சிருக்கோம். 150 பேரு இந்து மதத்துக்காக பணி செய்யக்கூடிய இயக்கம் இந்து முன்னணி. இன்னைக்கு எங்க பிரவீன் தர்ம வீரர், எங்க வெங்கடேசன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளருமே தர்ம வீரரா செயல்படுறாங்க. எதுக்காக? இந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும், சனாதன தர்மத்தை அழிக்கணுமா? சொல்லாத ஒருத்தர் சனாதனத்தை தர்மத்தை அழிக்க வேண்டும்.
டெங்கு மலேரியா கொசு போல இந்து மதத்தை அழிக்கணுமா? யார் சொல்றது? நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துமே துணை முதலமைச்சர் சொல்றாரு இந்து மதத்தை அழிக்கணும். இவ்வளவு மனசுக்கு வலிக்குதுங்க. யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த துணை முதலமைச்சர் கிறிஸ்துவ மதத்தை இஸ்லாம் மதத்தை குறை சொல்லி பேச முடியுமா? இந்து மதத்தை பேசுறாரு. காரணம் என்ன? இங்கே அரசியல் இங்க இந்து சமுதாயம் சக்தி மிக்க சமுதாயமா ஒரு பெரும் சக்தியா இல்லை. ஆனா நாம இன்னைக்கு மாற்றத்தை கொண்டு வர போறோம். இந்த காட்பாடி ஒன்றிய பொறுப்பார் எப்படி தமிழ்நாடு ஒன்றியம் முழுக்க காவி கொடி ஏற்ற நினைக்கிறாங்களோ அதே போல எல்லா கிராமங்களிலும் காவி கொடி ஏற்ற போறோம். இந்து சக்தி ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்க போது, நம்ம தர்மம் உலகத்துக்கு வழிகாட்ட போது, அதுக்கு அடையாளமா இந்த கிராமம் திகழுது. இந்த கிராமத்துக்கு நல்ல ஒரு போர்டு, நல்ல கொடிக்கம்போ, அழகான இளைஞர்கள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கொடியேற்றத்தில் கலந்துகிட்டு இருக்கீங்க. நாம் அத்தனை பேரும் வாரம் ஒரு நாள் கொடியேற்றியாச்சு, போர்டு வச்சாச்சு, இந்த மணிக்கு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த கோவில் வாசல்ல வாரத்துல ஒரு நாள் நம்ம இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நாமாவளி சொல்லணும். குழந்தை சொன்னால ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படி ஒரு நாமாவளி சொல்லணும். பக்தியா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும், கூட்டு வழிபாடு பண்ணும். அந்த கூட்டு வழிபாடு தான் இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும், சக்தி மிக்க சமுதாயமா மாற்றும், விழிப்புணர்வு சமுதாயமா மாற்றும். இன்னைக்கு இந்து சமுதாயம் விழிப்புணர்வற்ற சமுதாயமா இருக்கு. அது விழிப்புணர்வுள்ள சமுதாயமா மாத்தனா ஒவ்வொரு கிராமத்துல இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த வேலையில இருக்கிற பொறுப்பாளர்கள் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. இங்க இருக்கிற அந்த 55 புத்திரா 65 புத்திரா ஒரு ஊரு, அந்த அசரேஸ்வரி மலைன்னு ஒரு மலை, அந்த மலை மேல இருக்கிற முருகர் கோவில் நீங்க எல்லாம் போயிருப்பீங்களே. அந்த கோவில போன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திமுக நிர்வாகி சாவி வாங்கிட்டு கோவில் எடுக்க சொன்னோம். அந்த சாவி கொடுக்க மாட்டேன் கலெக்டர் அந்த அதிகாரி எல்லாம் இல்லப்பா அமைச்சர் சொல்லியாச்சு கோவில் அவருக்கு சொன்னமா சாவி கொடுங்க அப்படின்னாங்க. நாம எல்லாம் இந்த மக்களை திரட்டிட்டு போய் போராட்டம் பண்ணி அந்த கோவில சாவி பொதுமக்களிடம் வாங்கி கொடுத்து ஒப்படைச்சிருக்கோம். அது அரசாங்கத்துக்கு சொந்தமான கோவில் என்றான். பல்வேறு விதமான பணிகளை செஞ்சிருக்கோம். இந்த ஊர்ல பல கோயில்கள் இன்னைக்கு சாமியை வச்சு